முதல்ல இந்த வீடியோலயும் போன்ல இருக்கிறவன எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. நான் நேரம் பார்த்து அக்கா கிட்ட என்ன நடந்துச்சு நான் விசாரிச்சு சொல்றேன். இப்போ அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குல்ல, அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வெளியில வந்தா கூட இந்த ஏரியா ஜனங்க தேவையில்லாம அக்கா காது படவே ரொம்ப தப்பா பேசுறாங்க. தப்பா பேசுறாங்களா? தப்பா பேசுனாங்களா? நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு. ஏன்னா தப்பா பேசுனாங்க வாயெல்லாம் நான் உடைச்சிட்டு இருக்கிறேன். நீ யாருன்னு சொல்லுவாங்க வாயை நான் உடைக்கிறேன். மாமா நீங்க வேற. ஊருன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காக ஒவ்வொருத்தங்கிட்டயும் சண்டைக்கு போயிட்டே இருக்க முடியுமா? இப்போதைக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. சரி, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு 8 போய் அவங்கள பார்த்துட்டு என்னென்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். உங்க பொண்டாட்டி பத்திரமா இருக்காங்க, தியாவும் பத்திரமா தான் இருக்கா. இப்ப போறீங்கன்னா இங்கே தங்குங்க, இல்ல மறுபடியும் போக போறீங்கன்னா போகாதீங்க. வாமா வாமா வாமா. யோ விட்டா என்ன கேரியரே முழின்னு போலக்குது. டேய் சும்மாறா. மா இன்னைக்கு முருங்கா சாம்பார் தானே? ஆமா அங்கிள், கரெக்டா சொல்றீங்க. யோ இன்னும் அந்த கேரியரே ஓபன் பண்ணல, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சா? பாசன கூட அப்படி ஒண்ணு வெளியே தெரியலையே. டேய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி, வழக்கமா அவங்க அம்மா முருங்கா சாம்பார் தான் வைப்பாங்க. என்னம்மா அஞ்சலி, கரெக்டா? கரெக்ட் தான் அங்கிள். ஆனா யோ என்னயா அந்த வீட்ல என்னெல்லாம் செய்வாங்கன்னு அப்படி சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறா? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? என்னடா கேள்வி கேக்குற? சிவராம கூட வேலை செய்யும் போது சிவராம அடிக்கடி சாப்பாடு கொண்டு வருவான்ல, அவன் சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டை பாதிய நான் தாண்டா சாப்பிட்டேன். அப்படியே பழகி போச்சுடா. இல்ல நீ சிவராமன் சார் ஃப்ரெண்ட்ன்றது வாஸ்தவமானதுதான். அவரே ஞாபகம் வச்சு முடியாத விஷயத்தெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கிறா. நீ பெரிய ஆள் தான். நீ அஞ்சலி, உங்க அம்மா காராமணி போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அத நாளைக்கு வைக்க சொல்றியா? சொல்றேன். யோ என்னையா நீ இப்படி அலையிற? அங்கிள் என்ன வேணாலும் கேளுங்க. சாப்பிட்டு கேக்குறேம்மா. கேப்பாரு கேப்பாரு. எப்படி இருக்கு அங்கிள்? ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. மா உங்க அம்மாவுடைய கைப்பக்குவம் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே இல்லம்மா. அஞ்சலி நீயும் சாப்பிடுமா? இல்ல அங்கிள், நான் அப்புறம் சாப்பிடுறேன். கொஞ்சம் சாப்பிடுமா. பரவாயில்ல அங்கிள், நான் அப்புறம் சாப்பிடுறேன். நான் பஸ் காரமாக்குதா? தண்ணி குடி. இல்ல இல்ல. என்ன அங்கிள், உங்க ஃபேமிலி ஞாபகம் வந்துருச்சா? ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அங்கிள் வேணும்னா நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இல்லம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போறேன். எங்க இருக்க? என்ன இடம் இது? என்னாச்சுண்ணே? ஏதாவது கட்ட கனவு கண்டீங்களா? பக்கத்துல ஏதாவது தண்ணி இருக்குண்ணே, தாகம் வரதா கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிங்க. சிவராமா, என்ன சொன்ன? அவுக்க முடியாத கட்டா?
ஆமாண்ணே, அப்பாவுக்கும் இதே ஹெல்த் இஷ்யூ தானே, அதே லோ பிபியா தான் இருக்கு. அதான் அப்பாவோட டேப்லெட்ஸ் இருந்ததில்ல, அதான் இவருக்கும் கொடுத்துருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அங்கிள் அங்கிள் உட்காருங்க. எங்க போறீங்க? அங்கிள், இப்பதானே லோ பிபி டேப்லெட் போட்டிருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அங்கிள். ஒரு முக்கியமான நபரை பார்க்கணும். அவரும் 3 நாளா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னால தான் போய் பார்க்க முடியலம்மா. அவர் தப்பா எடுத்துக்குவாருமா. அங்கிள், ஹலோ, சொல்லுடா. நான் கிளம்பிட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி இருங்க, நானும் வரேன் அங்கிள். ஐயோ வேண்டாம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட தான் நான் போறேன். நீ பயப்படாத, நான் வந்துடுறேன் முருகா. பாத்து. டேய் புடிங்கடா. அப்பா, டேய் சண்முகம், இங்க வா. என்னடா சிவராமா, இங்க என்ன பண்ற? டேய் சண்முகம், அந்த மகேஷ் தப்பிச்சிட்டான்டா. ஐயோ, அவன் அடியாளுங்களோட துரத்திக்கிட்டு வரான்டா. உன்னை பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து போ. நான் இப்படி போயிடுறேன், நீ அப்படி போயிடு. டேய் நீ பாத்து போடா. பாத்தியா பெருசே, என்னையா யோ, என்னையா என்னையாச்சே? லோ பிபி வச்சுட்டு இப்படி மூச்சரிக்க ஓடி வர, என்னாச்சு? ஏய் என்னையாச்சு? எதுக்கு அழுகுறப்போ? நான் ஏதாவது துரத்தின்னு வந்ததா?